மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் 2020 ஆண்டு பகுதி ஒன்றில் கணிதம் ஒன்றில் ஏ பகுதி என்னும் வினாபத்திரத்தினூடாக உங்களை இன்று சந்திக்கிறேன். நீங்கள் அதாவது 2020 ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சையின் கணிதம் ஒன்று வினாத்தாளின் பகுதி ஏனூடாக உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இனிவரும் காலங்களில் நேரடியாக சூமினூடாக இணைந்து கற்கலாம், அல்லது யூடியூப் சேனலூடாகவும் நீங்க கற்கக்கூடியதாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் நீங்கள் ஃபேஸ்புக் லைவ்லூடாகவும் நீங்கள் பார்க்கறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவை 3 வழிகளில் நீங்க கற்கக்கூடியதாக இருக்கு. ஒன்று யூடியூப்பினூடாக, மற்றது இந்த சூம் அட்ரஸினூடாக, மூன்றாவது ஃபேஸ்புக்கினூடாக. அவை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த டைம் இல்லாத போது ஏனைய டைம்கள்லையும் நீங்கள் யூடியூப்பிலே ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். சன் மெட்ஸ் என்ற யூடியூப் தளத்தினூடாகவும், அல்லது எனது பேர் சன் சங்கரன் என்ற பேரினூடாக நீங்கள் சர்ச் பண்ணுவதன் மூலம் யூடியூப், ஃபேஸ்புக், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணினாலே உடனடியாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது முக்கியமாக இனி வரும் காலங்களில் உள்ள ஒவ்வொரு வகுப்புகளையும் நாங்கள் கற்பிக்கப்படுகின்ற பேப்பர்கள், சில முக்கியமான பாட அலகுகள், கேத்திர கணிதத்தை எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்ளலாம், அதே போல நீங்க கடினமாக உள்ள பகுதி என்று நினைக்கிற பகுதிகளை மிகவும் இலகுவான முறையில உங்களுக்கு புரியக்கூடிய வகையில விளங்கப்படுத்தி முழுவதும் நாங்கள் இந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கிலேயும் ஜூமூடாகவும் கற்பிக்கிறதுக்கு முழு ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் சன்மெட்ஸ் என்ற யூடியூப்பை லைக் பண்ணி வச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். அதே நேரம் ஃபேஸ்புக்கில் சன்மெட்ஸ் இருக்கு, அந்த பேஜையும் நீங்கள் லைக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது தொடர்பாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் டெலிகிராமில் சன்மெட்ஸ் என்ற குரூப்பில் நீங்க லைக் பண்ணினீங்கன்னா வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. ஆகவே இலங்கையில் உள்ள இப்பகுதியில் இருக்கிற மாணவர்களும் தொடர்ச்சியாக நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதலிலே ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க கடினம் என்று நினைக்கிற பகுதிகளை நாங்கள் இலகுவான முறையில, மிகவும் சிறந்த முறையில உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில, இலகுவாக்கக்கூடிய வகையில உங்களுக்கு இனிவரும் காலங்கள்ல கற்பிக்கப்படும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறது இந்த 2020 ஆண்டு கணிதம் ஒன்று பகுதி ஏயில உள்ள வினாபத்திரத்தை நாங்கள் முதல்ல ஆராய இருக்கிறோம். ஆகவே இந்த 2019 ஆண்டு வினாபத்திரத்தை எடுக்கிற போது, இதுல இந்த வினாபத்திரத்தை நீங்கள் செய்கிற போது 3 வழிகளில் நீங்க பார்க்கணும். வினாபத்திரத்தை கணக்கு நாங்கள் செய்வது மட்டும் நோக்கமல்ல, அந்த வினாபத்திரத்தில் எவ்வாறு வினா அமைந்திருக்கு இது தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட வேண்டும். நாங்கள் 2016 ஆரம்பிச்சு 2020 வந்திருக்கிறோம். 2016, 17, 18, 19, 20 இதனூடாக நாங்கள் இதுல இருந்து எங்களுக்கு அது கணித பாடம் கற்கிறோம், தொடர்பு தெரியும். அதாவது மேத்ஸ்ல சீரீஸ் என்று படிச்சுக்கிறோம். 2, 4, 6 நீங்க அங்கே 8, 10, 12 சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2016 எப்படி வந்தது, 2017, 2018, 2019, 2020 ஆண்டுல நிற்கிறோம். 21 ஆண்டு எவ்வாறு அமையும் என்று நீங்க கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாபத்திரங்களை ஆராய்ச்சி முழுமையாக செய்யக்கூடியவரால் இலகுவாக நாங்கள் இந்த காப்போத சாதாரண பரீட்சையில ஏ புள்ளிகள், அதாவது A+ என்று சொல்லுவேன், A+ நீங்க பெறக்கூடியதாக இருக்கு. அதாவது 100 மார்க்ஸ் கூட எடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை நான் சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவதன் ஊடாகத்தான் நீங்க பெறக்கூடியதாக இருக்கு. பார்ட் 1 பொறுத்த மட்டில நீங்கள் 2 hours பேப்பரை 1 hour செய்யக்கூடிய வகையில உங்களுக்கு வழிகாட்டணும். அதே போல செகண்ட் பார்ட் பேப்பரை 3 மணித்தியாலங்கள், அங்கால 10 நிமிஷங்கள் மேலதிக வாசிப்பு நேரம் தந்திருக்கு. ஆகவே நாங்கள் அந்த பேப்பரை 2 மணித்தியாலத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இலகுவாக வழிகாட்டப்படும். ஆனா அந்த வழிகாட்டுறதை நீங்க தொடர்ச்சியாக பின்பற்றும். நான் சொல்ற வழிமுறைகளை நீங்க பின்பற்றுவதன் ஊடாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. ஆகவே நான் சொல்ற வழிமுறைகளை செய்யாத விடத்து அது கடினமாகத்தான் இருக்கு. அவர் சொல்ற வழிமுறைகளை சரியான வகையில உற்று நோக்கி பின்பற்றுவீங்களா இருந்தா இலகுவான முறையில நாங்கள் A+ என்றதை விட 100 மார்க்ஸை கூட பெறக்கூடியதாக இருக்கு.
நாங்கள் இப்ப இந்த வினா பத்திரத்தை முழுமையாக ஒரு ஆராய்வோம். இதுல கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை 2020. நீங்கள் இந்த ஃபைனல் எக்ஸாம்ல போய் இதுல எல்லாம் வாசிக்க கிடைக்காது. நீங்க வீட்டையும் படிக்கிறீங்களா? அவை நாங்கள் ஒரு முழுமையாக பார்த்துக்கிறோம். கணிதம் 1 2 மணத்தியாலங்களை கொண்டது. இதுல உங்களுக்குரிய புள்ளிகள் இந்த முதல் 25 வினாவுகளுக்கு உரிய புள்ளிகள் இதுல வழங்கப்படும். அடுத்தது பகுதி பிக்குரிய புள்ளிகள் இதுல வழங்கப்படும். இதுல பரீட்சைகள் எல்லாரும் கையொப்பமிடப்பட்டுதான் இந்த பரீட்சைகள் சரியான மதிப்பீட்டு பணிகள்ல மேற்கொள்ளப்படும். ரைட். இதுல முதலாவது நாங்கள் வாசிக்க வேண்டியது கணிதம் பகுதி ஏயில, கணிதம் 1 பகுதி ஏயில எல்லா வினாக்களுக்கும் இத்தாலிலேயே விடைகளை இத்தாலிலேயே எழுதுக. அதாவது எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இவ்வினாத்தாளிலேயே விடையெழுதுக. இந்த விடைத்தாள் இதுல மட்டுமே நீங்கள் செய்யலாம். மேலதிகமான பேப்பர்கள் இணைக்க முடியாது. ஆகவே நீங்கள் இதுல வலு கவனமாக அந்த இடைவெளிகளை பயன்படுத்தி கொள்ளணும். வடிவா கணக்க வாசிச்சு விளங்கி செய்ய வேணும். இதை வெட்டி வெட்டி நீங்கள் செய்வதனூடாக நீங்கள் சரியான இடம் காணாம போயிடும். அதே நேரம் சரியான விடைய தெளிவாக எழுதி விடுவோம், அலகுகளோடு எழுதி விடுவோம். ஸ்பாட் பண்ண பொறுத்த மாட்டில விட சரியாய் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆனாலும் நாங்கள் ஒரு படிமுறை எழுதுவதனூடாக நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருந்தேன்னா சிறப்பாக இருக்கும். கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுக்கிற எல்லாரையும் பார்க்கிற போது ஒரு படிமுறை விட நேரடி விட போடுவதை விட நாங்கள் ஒரு படிமுறை எழுதி பெரும்பாலான கணக்குகளுக்கு எழுதுவோம். அதே நேரம் செய்முறை என்னும் போது நீங்கள் கேத்திர கணிதத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஜியோமெட்ரி எடுத்துக்கொண்டீங்கன்னா, படத்தில கோணங்கள் கணிச்சிருந்தாலே அந்த கணித்தல்களை செய்முறைகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் அந்த வகையில இப்ப நாங்கள் இந்த முதலாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். இந்த முதலாவது வினா எப்போதுமே ஒரு சதவீத வினாவாகத்தான் இருக்கு. இந்த சதவீதங்களையும் பெரும்பாலும் வலியள உள்ளடக்கிய ஒரு வினா பார்த்து தான் வர்றது வழக்கம். ஆகவே நாங்கள் இந்த முதலாவது வினாவை நாங்கள் பார்க்கிற போது ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் ரூபாய் 1500 ஆகும். வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் 1500 ஆகும். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக, அதாவது வரியாக அதனுடன் மேலும் ரூபாய் 180 கூட்டப்படுகிறது. இதற்கேற்ப அறவிடப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதத்தை காண்க. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சதவீதத்தை காண சொன்னால் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் கீழ் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சேர்க்க முன்னம் அந்த பில்லின் பெறுமதி எவ்வளவு? 200. ஆகவே நாங்கள் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 180. ஆகவே பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சேர்க்க முன்னம் அதில் பெறுமதி எங்களுக்கு 1500 ஆகும். இது பின்னம் நாங்கள் சதவீதமாக மாற்றுகின்ற போது நான் இதை 100 ஆலும் இருக்கிறேன். ஆகவே 2 சைவரையும் 2 சைவரையும் நாங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே ரூபா என்று தான் பாவிப்போம், ரூபாவென்னா பாவிக்கிறது இல்லை. நாங்க பாக்குறோம் 180 15 பிரிக்கிற போது ஓர் 15 மிச்சம் 3 30 சாரி இதுல சதவீதம் என்று கேட்டபடியா நான் தவறலா என்று போட்டுட்டேன் சதவீதம். ஆகவே நாங்கள் இதுல பாக்குற போது இதுல சதவீதம் கேட்டிருக்கு. அப்ப ஓர் 15 மிச்சம் 3 30 15 30. ஆகவே 12% இருக்கு. ஆகவே நீங்கள் வடிவ அவதானிக்கிற போது அதாவது 180 கீழ், அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் கீழ் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி செலுத்த முன் அதின் பெறுமதி என்ன? தர 100 என்றது உங்களுக்கு தெரியும் சதவீதமாகும். ஆகவே நாங்கள் இந்த 2 சைவரை சுருக்கி பிரிப்பதன் மூலம் 12% நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. ஆகவே 12%. நாங்கள் 2வது வினாவுக்கு செல்ற போது 2வது வினாவில நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முக்கோணிகளின் கோணங்கள். இந்த முக்கோணிகளின் கோணங்கள்ல நான் அடிக்கடி கூறுவது போல 4 வகையான தேற்றங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த 4 வகையான தேற்றங்களும் எங்களுக்கு மிகவும் அடிப்படையாக மிகவும் முக்கியமான தேற்றங்கள். அதாவது நாங்கள் இந்த தேற்றத்தை ஆராய்வமாக இருந்தால் எந்த ஒரு முக்கோணியை நீங்கள் எந்த ஒரு முக்கோணியை நீங்க எடுத்தாலும் அதன் அகக்கோணங்கள் மூன்றினது கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் முக்கோணியில இருக்கிற மிக முக்கியமான தேற்றம். ஆகவே இதை நாங்கள் பார்க்கிற போது இது ஏ என்று வைப்போம், இது பி என்று வைக்கிறேன், இது சி என்று வைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியணும் ஏ சக பி சக சி சமன் 180 பாகை. இந்த தேற்றங்களை நாங்கள் அடிக்கடி பாவிப்பதனூடாக நீங்கள் மனதிலே அது உங்களை அறியாமலே பதியக்கூடியதாக இருக்கும். கண்டவுடனே நீங்க அதுக்குரிய ஆன்சரை செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது தேற்றம் முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தேர் கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமம்.
இது ஏ, இது பி ஆக இருந்தால் இந்த புறக்கோணம் ஏ சக பி. அதாவது தேற்றத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள் ரெண்டின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அடுத்தது நாங்கள் மூன்றாவது தேற்றத்தை பார்ப்போமாக இருந்தால், இந்த மூன்றாவது தேற்றத்துல நாங்கள் பார்க்கிற விடயம் ஒரு முக்கோணியில ஒரு இருசம பக்க முக்கோணியை நாங்கள் எடுப்போம். ஒரு இருசம பக்க முக்கோணியில ரெண்டு பக்கங்கள் சமனாக இருப்பின் அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் உடனடியா சமனாக இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பக்கங்கள் சமனாக இருந்தால் இவற்றுக்கு எதிராக உள்ள இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கு. இது மூன்றாவது முக்கோணியில இருக்கிற தேற்றம். நாலாவது தேற்றம் இந்த தேற்றத்தின் மறுதலை தேற்றம். யாதாயினும் ஒரு முக்கோணியில ரெண்டு கோணங்கள் சமனாக இருப்பேன். ஆகவே இதுல நான் பார்க்கிறேன் இந்த கோணமும் சமன் என்று தரப்பட்டிருந்தால் உடனே நாங்கள் சொல்லலாம் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கு. சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கு. யாதாயினும் ஒரு முக்கோணியில் ரெண்டு கோணங்கள் சமன் என்றால் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கு. ஆகவே இந்த 4 தேற்றமும் எங்களுக்கு மிக முக்கியமான தேற்றங்கள். ஆகவே இதை நாங்கள் பிரயோகிப்பதன் மூலம் இந்த 2வது வினாவை நாங்கள் அவதானிப்போம். இந்த 2வது வினாவில நாங்கள் பார்த்தால் இதை நாங்கள் பிரயோகிக்கப்போம். உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லி. ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பக்கம் நீட்டப்பட்டிருக்கு. ஆகவே நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இது 110 பாகை. நாங்கள் 180 110 கழிக்கிற போது எங்களுக்கு இந்த கோணம் 70 கிடைக்கும். இந்த கோணத்தின் பெறுமதி 70 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180. 180 நாங்கள் 110 கழிப்பதன் மூலம் இது 70 பெறக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம் தேற்றம் ஒரு முக்கோணியின் 2 பக்கங்கள் சமனாக இருப்பின் சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் நேரடியாக இங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் எக்ஸின் பெருமானம் 70 பாகை. நாங்கள் நேரடியாக இதை நாங்கள் பயன்படுத்தி விடலாம். எக்ஸின் பெருமானம் 70 பாகை என்பதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு பக்கம் அதாவது முக்கோணியின் ஒரு பக்கம் நீட்டப்பட்டிருக்கு. புறக்கோணம் 110 தந்திருக்கு. ஆகவே நாங்கள் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணத்தை இந்த கூட்டுத்தொகை 180 பயன்படுத்துவதன் மூலம் அகக்கோணம் ஒன்றின் பெருமன் 70 பாகை என்று காணும். ஆகவே அடுத்தாவது எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணியில 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இந்த எக்ஸ் என்றது 70 பாகையாக அமையும். நாங்கள் 3வது வினாவுக்கு வருவோம். இந்த 3வது வினா ஒரு எளிய சமன்பாடு. அதாவது சமன்பாடுகள்ல 3 வகையான சமன்பாடுகள் படிச்சிருக்கிறோம். எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு, இருபடி சமன்பாடு. அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சமன்பாடு எளிய சமன்பாடு. இது அச்சரகணித பின்னங்களோட சேர்ந்த எளிய சமன்பாடாக இருக்கு. ஆகவே நாங்கள் முதல்ல இந்த அச்சரகணித பின்னத்தை நாங்கள் எவ்வாறு சுருக்குவோம் என்று பார்ப்போம். இதுல பகுதி எண் சமனாக இருந்தா மாத்திரம் நாங்கள் அந்த பின்னத்தின் தொகுதி எண்ணை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். இதுல எங்களுக்கு பகுதி எண் சமன் இல்லை. இது எக்ஸ் ஆக இருக்கு, இது 3x ஆக இருக்கு. ஆகவே இது இந்த போமாசி 3x ஆக இருக்கு. இதுல நாங்கள் இந்த எக்ஸ 3ஆல பெருக்குவதன் மூலம் இந்த 3x போமாசி பெறக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் தொகுதி எண்ண 3ஆல பெருக்குவோம். 1 3ஆல பெருக்கும் போது 3 சாய 3x 1ஆல பெருக்க அப்படியே வருது. ஆகவே 1 ஆக இருக்கு. சமன் 2 நாங்கள் இப்ப 3ல இருந்து 1 கழிப்போம். ஆகவே 2 2/3x சமன் 2/3. நாங்கள் இப்ப ஒரு இலகுவான மெத்தட், இதுக்கு நீங்கள் குறுக்கு பெருக்கத்தை செய்யலாம். நான் இந்த வகையில வச்சுக்கொண்டு இலகுவான வழியை பயன்படுத்த போறேன். சமனுக்கு 2 பக்கமும் இருக்கிற காரணத்தால பெருக்கலாக இருக்கிறபடியா நாங்க இந்த 2ஆல வகுக்கலாம். இதை 2ஆல வகுக்கிறேன், இதையும் 2ஆல வகுக்கிறேன், இதையும் 3ஆல வகுக்கிறேன், இந்த பகுதி எண்ணையும் 3ஆல வகுக்கிறேன். இதன் பிறகு நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்வோமாக இருந்தால் எக்ஸ 1ஆல பெருக்குவோம். எக்ஸ் 1ஆல பெருக்கிறேன் 1. ஆகவே எக்ஸின் பெருமானம் 1 ஆக இருக்கு. நாங்கள் 2 பின்னங்கள் பெருக்கப்படும் போது பகுதியையும் தொகுதியையும் சுருக்கலாம், பொதுக்காரணியால வகுக்கலாம். ஆனால் 2 பக்கமும் சமனுக்கு 2 பக்கமும் இருக்கின்ற போது அவற்றையும் நாங்கள் தொகுதியோட பொதுக்காரணியால சுருக்கலாம், பகுதியோட பொதுக்காரணியால சுருக்கலாம். ஆகவே நாங்கள் இலகுவாக நாங்கள் உடனடியாக பெறக்கூடியதாக இருக்கு எக்ஸ் சமன் 1 என்பது. அல்லது நீங்கள் குறுக்கு பெருக்கம் செய்து போட்டும் நாங்கள் செய்யலாம். குறுக்கு பெருக்கம் செய்வோமாக இருந்தால் 2வது மெத்தட் நான் பக்கத்தில் எழுதிவிடுவேன். ஆகவே குறுக்கு பெருக்கத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் இதை விட்டாம நாங்கள் செய்வோம். 2/3x சமன் 2/3. ஆகவே நான் இப்ப குறுக்கு பெருக்கம் செய்கிறேன். 3x 2ஆல பெருக்கிறேன் 6x சமன் 6.
ஆகவே எக்ஸ் சமன் நாங்கள் 6 6ஆல வகுக்கிறேன். ஆகவே எக்ஸ் இந்த பெருமானம் 1 ஆக இருக்கு. நாங்கள் வெட்டிட்டு கட் பண்ணிட்டு பொதுக்காரணியால சுருக்கி போட்டு நாங்கள் செய்வமாக இருந்தால் இலகுவான விதத்திலே இலகுவாக விடைபெறக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் 4வது வினாவுக்கு செல்வோம். 4வது வினா என்பது ஒரு நேர்மாறு விகித சமன். நாங்கள் தரம் 10 படித்த பகுதி இதை உள்ளடக்கியதாக உள்ள இந்த வினா. 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் 3 நாளும் வேலை செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? ஆகவே நாங்கள் வேலையின் அளவை நாங்கள் பார்ப்போம். வேலையின் அளவை நாங்கள் முதல்ல பார்ப்போம். மதிப்பிடப்பட்ட வேலையை பார்ப்போம். வேலையின் மொத்த அளவு பார்க்கிறேன். ஆகவே 4 மனிதர்கள் 6 நாட்கள்ல செய்து முடிக்கணும். ஆகவே 4 தர 6 24 மனித நாள். 24 மனித நாள் மதிப்பிடப்பட்ட. அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்திருக்கிறோம். யார்? 4 மனிதர்களும் 3 நாட்கள் வேலை செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பார்ப்போம் செய்த வேலையின் அளவை பார்ப்போம். செய்த வேலை. ஆகவே செய்த வேலையின் அளவை நாங்கள் பார்க்கிற போது 4 மனிதர்கள் 3 நாட்கள்ல வேலை செய்திருக்கிறோம். ஆகவே 12 மனித நாட்கள் வேலை முடிச்சு. மனித நாட்கள். இப்ப நாங்கள் எஞ்சிய வேலையை காணுவோம். அப்ப எஞ்சிய வேலை, ஆகவே எஞ்சிய வேலையை நாங்கள் காண்கின்ற போது 24 மனித நாட்கள் வேலையில 12 மனித நாட்கள் வேலை முடிஞ்சு. ஆகவே மீதியாக இருக்கிறது 12 மனித நாட்கள் வேலை. மனித நாட்கள். இப்ப எங்களுக்கு மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்துருக்கிறார். அப்ப இந்த 12 மனித நாள் வேலைய எங்களுக்கு இப்ப மேலும் 2 மனிதர்கள் இவையோட சேர்ந்துருக்கிறார். அப்ப ஏற்கனவே 4 மனிதர்கள் இருக்கிறோம். இப்ப 2 பேர் சேர்ந்தால் 6 மனிதர்கள். ஆகவே இந்த 12 மனித நாட்கள் வேலைய 6 பேரும் செய்து முடிக்க முடியும். அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்கள்ல செய்து முடிக்கலாம் என்றா 12 6ஆல பிரிப்போம். மேலும் 2 நாட்கள்ல அந்த வேலையை நாங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கு. 12 6ஆல வகுக்கிற போது 2 நாட்கள். நீங்கள் இதுல இலகுவான ஷார்ட்கட் மெத்தடை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நான் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தோட இந்த கணக்கு நான் செய்து கொண்டு போவேன். இதுல சில வரிகளை நீங்க குறைக்கலாம். அப்ப நான் முதல்ல பாக்குறேன் எங்களுக்கு எடுப்ப மதிப்பிடப்பட்ட வேலையின் அளவு 6 தர 4 24 மனித நாள். செய்த வேலையின் அளவு 4 தர 4 மனிதர்கள் 3 நாட்கள்ல 12 மனித நாள் வேலையை செய்திருக்கிறார். ஆகிய மீதியாக இருக்கிற வேலையின் அளவு 24 வேலை நாட்கள்ல 12 கழிக்கிற போது 12 மனித நாட்கள் ஆகும். இப்ப மேலும் 2 மனிதர்கள் இவர்களோட சேர்ந்திருக்கிறார். ஆகவே 4 மனிதர்கள் இருந்தவர் இப்ப 2 பேர் வந்திருக்கலாம் 6 பேர். ஆகவே 12 நாள் மனித நாள் வேலையை 6 பேர் செய்ய வேண்டும் என்றால் 12 6ஆல பிரிக்கிறார். 2 நாட்கள் மேலும் இருக்கு. ஆகவே கேட்டது வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? 2 நாட்கள்ல செய்து முடிக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 5வது வினாவுக்கு வருவோம். இந்த 5வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவில் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணியாகும். தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. அதாவது செங்கோண முக்கோணி என்னும் போது உங்களுக்கு உடனடியாக ஞாபகத்தில் வரணும் இந்த பைதகரஸ் தீட்டம். அதே போல நாங்கள் இவ்வளவு நாளும் படித்துக் கொண்டிருக்கிறது பைதகரஸ் தொடர்பு. பைதகரஸ் தொடர்பை நாங்கள் பார்ப்போம். தொடர்பு எப்படி என்று சொன்னால் தொடர்பின் குறுகிய வடிவம். அதாவது செம்பக்கத்தில் உண்மையில பைதகரசின் தேட்டம் என்ன சொல்றா யாதாயும் ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கத்தில வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு மற்ற 2 பக்கங்களில் வரையப்பட்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்லியிருந்தார். ஆனா அதில இருந்து நாங்கள் ஒரு தொடர்பை பெற்றிருக்கிறோம். செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் நீளங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே நாங்கள் இதுல இந்த பைதகரஸ் தொடர்பை பெறக்கூடியதாக இருக்கு. இப்பவும் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். ஆகவே நாங்கள் ஏசி வர்க்கம் சமன் எங்களுக்கு தெரியும் செம்பக்கத்தின் வர்க்கம் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஆகவே ஏசிக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்த போறது x/7. ஆகவே x/7 முழுவதும் இந்த வர்க்கம் சமன் ஏபி இந்த வர்க்கம் 8 வர்க்கம் சக 6 வர்க்கமாக இருக்கும். ஆகவே 8 வர்க்கத்தை நாங்கள் காண்கிற போது 64 6 வர்க்கம் 36. ஆகவே 100 ஆக இருக்கு. இது x/7 முழுவதும் வர்க்கம். ஆகவே x/7 சமன் எங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 100. இதுல நாங்கள் பிளஸோ மைனஸ் என்றதை நாங்கள் பயன்படுத்துவோம். +7 மறு 7 வரும்.
ஆனா எங்களுக்கு பக்க நீளம் என்றும் சொல்லும் போது நான் இதை போடுறேன், பிளஸோ மைனஸ போடுவோம். ஆனா பிளஸோ மைனஸ போட்டுறேன். ஆகவே எக்ஸாக 7 சமன் பிளஸோ மைனஸ் 10. இதுல எங்களுக்கு மர பொருந்தாது. ஏனென்றால் 7 மறையாக இருக்கும், 10 மறையாக இருந்தால் எங்களுக்கு மர பொருந்தாது. ஆகவே இந்த தூரம் மறையிலே அமையாது. ஆகவே நாங்கள் எக்ஸின் பெருமானம் இதை பிளஸ மட்டும்தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம். ஆகவே எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் எடுக்கிற போது 10 7. ஆகவே எக்ஸ் சமன் 3 சென்டிமீட்டர். இதுல மர 10 பொருந்தாது, அதை நீங்கள் இதை நோட் பண்ணி விடலாம். பார்ட் பண்ண பொறுத்த மட்டில இது கட்டாயம் அவசியம் இல்லை, இது பொருந்தாது, இது பொருந்தாது. பார்ட் பண்ண பொறுத்த மட்டில நீங்கள் இந்த கணக்குக்கெல்லாம் பிளஸோ மைனஸ் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நேரடியாக செய்யலாம். நான் தெளிவான விளக்கத்தோட சொல்றபடியா நான் அதுல முழுமையான விளக்கத்தை நான் தந்தோடு போவேன். இதுல நாங்கள் அதாவது பிறகு மீண்டும் ஒரு கிட்ட எக்ஸாம்பிள் கிட்ட வரைக்கும் நாங்கள் சில பகுதிகளை தவிர்த்து சிலது நேரடியாக எப்படி எழுதலாம், எப்படி உயர் புள்ளிகளை பெறலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பிறகு கலந்துரையாடுவோம். இப்ப இதுல பிளஸோ மைனஸ் நான் பாவிக்கிறேன். பிளஸோ மைனஸ்ல மைனஸ் பொருந்தாது, நாங்கள் பிளஸ் போடலாம். ஆகவே எக்ஸின் பெருமானம் 3 சென்டிமீட்டராக இருக்கு. நான் இதையும் சொல்றேன், பார்ட் பண்ண பொறுத்த மட்டில நீங்கள் இந்த கணக்கை பொறுத்த மட்டில மைனஸ் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக பிளஸ பயன்படுத்தலாம். ரைட், அடுத்த கணக்குக்கு நாங்கள் வருவோம். அடுத்த கணக்கு பின்வரும் கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண சொல்லி போமாசியை காண சொல்லி. ஆகவே போமாசியை நாங்கள் நேரடியாகவே காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் போமாசியை முதல்ல நாங்கள் நேரடியாக எவ்வாறு எழுதுகிறது என்று பார்ப்போம். நாங்கள் எண்களின் போமாசி எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பலமுறை படிச்சிருக்கிறோம். பின்னங்களின் கூட்டல் கழித்தலுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த போமாசி மிக முக்கியமானது. ஆகவே 3 2 4. ஆகவே இந்த 3 எண்களின் போமாசியாக இருப்பது 12. அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், அச்சிர கணித உறுப்புகளை எடுத்தால் எக்ஸ் எடுப்போம். ஆகவே எக்ஸின் உயர்வலு 1ஆகத்தான் இருக்கு, வையின் உயர்வலு y வர்க்கம். ஆகவே இந்த போமாசியாக 12xy வர்க்கம் பிறக்கும். இது நீங்கள் படிமுறையாக நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 3x எழுதுவோம். நாங்கள் நேரடியாக வெளி எழுதலாம், உங்களுக்கு சரி. நான் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி விளங்கப்படுத்திருக்கேன். 3 நாங்கள் 3 தர x என்று வைப்போம். 2xy என்னும் போது 2 தர x தர y, 2 தர x தர y. நாங்கள் 4 y வர்க்கம் என்னும் போது எங்களுக்கு தெரியும் 2 வர்க்கம் தர y வர்க்கம். எங்களுக்கு முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் போமாசி ஆனது இலகுவானது. ஆகவே நாங்கள் போமாசி என்னும் போது நாங்கள் முதல்ல 3 உறுப்புக்கும் பொதுவானது எடுப்போம். அது இல்லையென்றா 2 உறுப்புக்கு எடுப்போம், மீதி மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையும் எடுப்போம். ஆகவே எடுக்கிற போது அவற்றின் உயர் வலுவை நாங்கள் போட வேண்டும். ஆகவே 2க்கும் பொதுவாக 2 வர்க்கம் இருக்கு, உயர் வலு வர்க்கம் தர 3 தர எக்ஸ் தர y வர்க்கம். ஆகவே 2 வர்க்கம் 4 3 12 12 xy வர்க்கம் தான் இந்த போமாசியாக இருக்கு. நாங்கள் இவ்வளவு செய்முறையும் எக்ஸாமுக்கு தேவையா இல்லை, நாங்கள் நேரடியாகவே வெளியெழுதக்கூடியதாக இருக்கும், முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாகவும் இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவுக்கு வருவோம். 7வது வினா. சீரான கதியில் செல்கின்ற ஒரு பொருளின் இயக்கம் பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டிருக்கு. இந்த சீரான கதி என்று சொல்லி அவை கதி மாறி சீரான கதியில் செல்கின்ற ஒரு பொருளின் இயக்கம் பற்றிய தகவல் கீழே தரப்பட்டிருக்கு. தூரம் மீட்டர்ல தரப்பட்டிருக்கு. இங்கே அலகு மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். அவை நேரம் செகண்ட்ல தரப்பட்டிருக்கு. 0 ஆகைக்கு 0 ஓய்விலிருந்து புறப்பட்டிருக்கு. 4 ஆகைக்கு அதாவது 2 செகண்ட்ல 4 மீட்டர் போயிருக்கு, 4 செகண்ட்ல 8 மீட்டர் போயிருக்கு, 6 செகண்ட்ல 12 மீட்டர் போயிருக்கு, 8 செகண்ட்கள்ல 16 மீட்டர் போயிருக்கு. பொருளின் கதியை காண சொல்லி இருக்கு. ஆகவே நாங்கள் கதிய பலவிதமாக நாங்கள் காணலாம். ஆகவே கதி சமன் தூரத்தின் நேரம். ஆகவே நாங்கள் 2 செகண்ட்கள்ல 4 மீட்டர் போயிருக்கு, கதி சமன் தூரத்தின் நேரம். ஆகவே 4 4 2ஆல் பிரிக்கிறேன் 2 மீட்டர் per செகண்ட். அல்லது நீங்கள் 6 செகண்ட்ல 12 போயிருக்கு, ஆகவே 12 6ஆல் வகுப்பதன் மூலமும் 2 மீட்டர் per செகண்ட் என்பதை எழுதக்கூடியதாக இருக்கும். ஏன் சீரான கதியில் சென்றது என்று சொன்னபடியால் கதி மாறாது. அதே பொருள் அதே கதியில் 22 மீட்டர் செல்வதற்கு எடுக்கும் நேரத்தை காணணும். ஆகவே நேரத்தை நாங்கள் காணணும் என்று சொன்னால் நேரம் சமன் தூரத்தின் கதி. ஆகவே நாங்கள் நேரத்தை காண்ற போது 22 மீட்டர் செல்லணும்.
ஆகவே தூரத்தின் கீழ் கதி 2 மீட்டர் per second. ஆகவே 2ஆல வகுக்கிறேன் 11 செகண்ட். 11 செகண்ட்களாக இருக்கு. ஆகவே பொருள் ஒன்று அதே கதியில் 22 மீட்டர் செல்வதற்கு எடுக்க நேரம் வேண்டாம். 1 செகண்டில 2 மீட்டர் போகுது. நாங்கள் அதை சும்மா சாதாரணமாவே பார்த்துக் கொள்ளலாம். 1 செகண்டில 2 மீட்டர் போகுதுன்னா 22 மீட்டர் தூரம் செல்ல எவ்வளவு எடுக்க வேண்டாம்? 22 2ஆல பிரி. ஆகவே 11 செகண்ட்கள் எடுக்கும். ஆகவே நாங்கள் கதி சமன் தூரத்தின் நேரம் என்றதை பயன்படுத்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 8வது வினாவுக்கு வருவோம். இந்த 8வது வினா தொடை வெண்ணுரு என்ற பகுதியை உள்ளடக்கப்பட்டது. இந்த வெண்ணுருவில தரப்பட்டுள்ள வெண்பரி படத்தில் ஏடாஸ் இடப்பட்டு பி, ஏ நிரப்பி இடப்பட்டு பி வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலச்சி காணும். நாங்கள் இது தரம் 10ல படிச்சிருக்கிறோம். இந்த பிரதேசங்களை நிலற்ற 2 வட்டங்கள் தரப்பட்டால் அதை எவ்வாறு நிலற்றுவது என்பது தொடர்பாக கிரேட் 10ல படிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதில நாங்கள் நிலற்றலாம். நீங்கள் தரம் 11 என்றபடியா உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்கணும். நாங்கள் நேரடியாகவே, அதாவது எங்களுக்கு தெரியும் ஏ நிரப்பி என்பது ஏ தவிர்ந்த ஏக்கு வெளியில இருக்கணும், ஆனால் பிக்குள்ள இருக்கணும். 2 இடம்பெற்ற பகுதி என்னும் போது நாங்கள் நேரடியாகவே நாங்கள் இதை மார்க் பண்ணலாம். அதாவது ஏ நிரப்பி என்னும் போது ஏ தவிர்ந்த, அப்ப ஏ விட்டு ஏக்கு வெளியில இருக்கிறது வரணும். அதே நேரம் பிக்குள்ள இருக்கிறது. இந்த 2 இடம்பெற்ற பகுதியை நாங்கள் காண்க வேண்டாம். அதுதான் ஏ நிரப்பி இடப்பட்டு பி ஆக இருக்கு. ஆகவே நாங்கள் 7 இடப்பட்டு, அதாவது ஏ டேஷ் இடப்பட்டு பியை நாங்கள் கண்டமைந்தான் இதாக இருக்கு. அப்படி உங்களுக்கு நீங்கள் இதுகளை எவ்வாறு இந்த வெண்ணுருவில இந்த பிரதேசத்தை காண்றது என்பதை நீங்கள் படிக்கிற போது, எக்ஸாமில எல்லாம் வீட்டை படிக்க சில வேளை இதுல ஒரு டவுட்டுகள் எல்லாம் அதை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் இந்த மெதட்டை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது கூட 2 மெதட் இருக்கு. ஒரு மெதட் நீங்கள், நான் மேலோட்டமாக உங்களுக்கு இந்த தொடர்பிய முக்கியமான பகுதி என்றபடியால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். இது ஒரு வெண்ணுரு ஒன்று தரப்பட்டிருக்கு. ரைட், இதுல 2 வட்டங்கள் வரையப்பட்டது. அப்ப முதலாவது மெதட்டை நாங்கள் பார்ப்போம். முதலாவது மெதட் நீங்கள் என்ன செய்ய வேணும்? இது ஏ என்ற வட்டம், இது பி என்ற வட்டம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 2 நிரப்பினைகளை நான் எடுப்போம். ஒன்று நீளம் எடுக்கிறேன். ஏ நிரப்பி என்னும் போது ஏ தவிர்ந்த பகுதிகளை நீங்கள் ஒரு கலரால நிலச்சிங்க. 2வது பி என்னும் போது பிய வேறொரு கலரால நிலச்சினேன். அதாவது பிய நான் பிளாக்கால நிலச்சினேன். ரைட், பி என்ற பகுதி நடுவில் எங்களுக்கு இடவெட்டாக இருக்கிறபடியால் 2 இடவெட்டுற பகுதியில் அதை நாங்கள் இனங்கண்டு வரைஞ்சு விட்டோமே என்றா சரி. ஆகவே நான் இப்ப இதை பார்க்க போறேன். இதுல இடம்பெற்ற பகுதியை தனியொரு வெண்ணுருவில வரைஞ்சிடுவேன். ஆகவே இந்த வெண்ணுருவை நான் வரைஞ்சிடுறேன். இப்ப நாங்கள் பார்ப்போம். இது ஏ என்றதோட, இது பி என்றதோட. அப்ப ஏ நிரப்பி இடவெட்டு பி ஆக இருக்கு. நடுவில் இடவெட்டு என்றபடியா இந்த 2 கலரும் இடவெற்ற பகுதி ஏதோ அதை நீங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கு. இதுல நீங்கள் அகிலத்தொடியால மார்க் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு மெதட்டில நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அந்த மெதட்டையும் ஒரு மேலோட்டமா நாங்கள் பார்த்துருவோம். அது நீங்க உறுதிப்படுத்துறது இது வந்து எக்ஸாம்ல செய்யறதுக்கு நிறைய டைம் போயிடுது. ஆகவே நாங்கள் நேரடியாக 2 வட்டம் தான் பார்ட் 1ல வரும். பார்ட் 1ல 3 வட்டங்கள் வராது. இப்ப நாங்கள் இதை இன்னொரு மெதட்டில பாவிக்கிறதாக இருந்தால் இது உங்களுக்கு தெரியும். இது ஏ என்ற தொட, இது பி என்ற தொட, இது அகிலத்தோட. நீங்கள் ஒரு பென்சிலால ஒவ்வொரு பிரதேசத்தையும் வேறுபடுத்தி ஒரு நம்பரை போடணும். 1 என்று போடுறேன், 2 என்று போடுறேன், 3 என்று போடுறேன், 4 என்று போடுறேன். முதல்ல நான் ஏ நிரப்பி என்னும் போது எந்தெந்த பகுதி வருது என்று பார்த்தால் எனக்கு வட்டத்துக்கு ஏக்கு வெளியில 1 4 இருக்கு. பி என்னும் போது பி என்ற வட்டத்துக்கு 3 4 இருக்கு. அப்ப ஏ நிரப்பி இடவெட்டு பி என்னும் போது 2 நம்பருக்கும் பொதுவாக இருக்கிறது இது 4. ஆகவே நாங்கள் 4 என்ற பகுதியை நிலத்தி விட்டோம் என்றால் சரி. பிறகு இந்த நம்பர்களை அழிச்சிருக்கோம். ஆகவே இது நீங்கள் வீட்டை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் மெட்ஸில் எதுவும் நாங்கள் 100% உறுதிப்படுத்தி கொண்டுதான் அதான் நிறுவல் படிக்கிறோம். ஆகவே நாங்கள் இப்படியான பகுதியை இருந்து கண்டுபிடிக்கணும் என்று யோசிச்சா இந்த வகையில நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் நிரட்டிய பகுதி சரியோ ஒன்று மாற்றக்கூடியதாக. ஆகவே நாங்கள் அந்த வகையில இந்த கணக்கை செய்கிற போது
ஏ நிரப்பி இடப்பட்டு பியாக இருக்கிறது. இந்த பி என்ற பகுதியாக இருக்கு. நாங்கள் 9வது வினாவுக்கு வருவோம். இந்த 9வது வினாவை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் இது ஒரு வட்ட கோணங்களாக இருக்கு. இந்த வட்ட கோணங்கள்ல நாங்கள் தரம் 10 படிச்ச பகுதியை நாங்கள் பார்க்கிற போது 3 தேற்றங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் நிர்ணயிக்கிற கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பகுதியில் நிர்ணயிக்கிற கோணத்தின் 2 மடங்காக இருக்கு. ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் நிர்ணயிக்கிற கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பகுதியில் நிர்ணயிக்கிற கோணத்தின் 2 மடங்காக இருக்கு. 2வது தேற்றம் படிச்சிருக்கிறோம். ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனானவை. ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனானவை. அதாவது நாங்கள் இதுல பாப்பம் இருக்கா, இந்த ஒவ்வொரு பேப்பர் செய்யக்கையும் நீங்கள் இந்த தேற்றங்களை நீங்கள் பாவிச்சு கொண்டு வரைக்க படிக்கைதான் உங்களுக்கு அந்த தேற்றங்கள் உங்களோட மனதில இருக்கு. ஆகவே நாங்கள் இதுல பயன்படுத்துற போது நாங்கள் இப்ப பார்ப்போம். ஒரு வட்டத்தின் வில், இது மையத்தை உடனே நாங்கள் மார்க் பண்ணுவோம். மையம் ஓ என்று வைப்போம். இந்த மையத்தை நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வட்டத்தின் வில் இது ஒரு ஏபி என்ற வில். உங்களுக்கு தெரியும் மையத்தில் நிர்ணயிக்கிற கோணத்தை நான் உடனே மார்க் பண்ணுவதாக இருந்தால் இதாக இருக்கு. ஏஓபி ஒரே ஒரு கோணத்தை தான் மையத்தில் நிர்ணயிக்கும். பரிதியில பல கோணங்களை நிர்ணயிக்கும். எல்லா இடங்களும் இந்த கோணங்கள் வரும். நீங்க விரும்பின இடத்தை பரிதியில் நிர்ணயிக்கிற கோணத்தை கிளம்பலாம். ஒரு வில்லானது மையத்தில் நிர்ணயிக்கிற கோணம் ஒரே ஒரு கோணமாக இருக்கு. அது எஞ்சிய பரிதியில நிறைய இடத்தை நிர்ணயிக்கும். ஆகவே நாங்கள் உடனே இந்த தேற்றம் சொல்லுது, இந்த கோணம் எக்ஸ் ஆக இருந்தால் இதன் 2 மடங்கு மையத்தில் இருக்கும். அதாவது நான் சொல்ல போனால் ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் நிர்ணயிக்கும் கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பகுதியில் நிர்ணயிக்கிற கோணத்தின் 2 மடங்காக இருக்கு. இது முதலாவது தேற்றம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கணக்கு ஆராய வேண்டியிருக்கும். இதுல நாங்கள் 2வது தேற்றத்தையும் ஒருக்கா பார்ப்போம். 2வது தேற்றம், 3வது தேற்றம், இந்த 3 தேற்றங்களை நாங்க ஒருக்கா பார்த்துக்கலாம். இந்த 3 தேற்றங்களும் எங்களுக்கு மிக முக்கியமான தேற்றம். 2வது தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, ஒரே வட்ட துண்ட கோணங்கள், அதாவது ஏபி என்ற வில் ஒரே துண்டத்தில் அமைக்கிற கோணம் சமனாக இருக்கு. அதாவது இந்த ஏபி என்ற வில் இந்த இடத்தில் அமைக்கிற கோணமாக இருக்கலாம். அது இந்த பரிதியில இந்த வில்லில எங்கே அமைக்குதோ அந்த கோணங்கள் எல்லாம் சமன், ஒரே துண்டத்தில் அமைக்கப்படுற கோணங்கள். ஆகவே நாங்கள் இதை சொல்லுவோம் ஒரே வட்ட துண்ட கோணங்களாக இருக்கு. அப்ப இதிலே அமைக்கிறது இவை எல்லாம் சமனாக இருக்கும். இன்னும் பல கோணங்களை நாங்கள் வரையலாம். அதாவது இந்த கோணம் எக்ஸ் என்னும் போது எல்லா கோணங்களும் எக்ஸ் ஆக இருக்கு. காரணம் ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனாக இருக்கு. ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமன். அடுத்தது எங்களுக்கு மிக முக்கியமான தேற்றம் ஒன்று, அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் என்னும் போது ஒரு வட்டத்தின் விட்டம் நாங்கள் மறைமுகமாக நாங்கள் சொன்ன அரைவட்ட கோணம் செங்கோணம். இந்த அரைவட்டம் என்னும் போது விட்டம் எங்க பகுதியில் அமைச்சாலும் அது செங்கோணத்தை தான் அமைக்கும். இந்த ஏபி என்ற இந்த நான் மார்க் பண்ண இல்லை, இந்த விட்டம் இந்த பகுதியில் அமைக்கிற கோணம் எங்கே அமைச்சாலும் அது செங்கோணத்தை தான் பகுதியிலே அமைக்கும். எந்த இடத்தை அமைச்சாலும் இது செங்கோணமாகத்தான் இருக்கும். ஆகவே இது நான் ஏபி என்று வைக்கிறேன். இந்த ஏபி என்ற விட்டம் இந்த பகுதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம், இதுவும் செங்கோணம். எங்க இன்னும் பல இடங்கள்ல நாங்கள் இந்த இதில் அமைக்கிற கோணங்களை வரையக்கூடியதாக இந்த 3 தேற்றமும் எங்களுக்கு தரம் 10 இந்த வட்ட கோணங்கள் என்ற பகுதியில படிச்சிருக்கிறோம். மிக முக்கியமான தேற்றங்கள். இப்ப நாங்கள் இந்த வினாவுக்கு வரப்போம். இந்த 9வது வினாவை நாங்கள் பார்க்கிற போது உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓ ஆகும். தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பிரமாணத்தை காண சொல்லி. அப்ப நாங்கள் இதுல பார்க்கிறோம் ஓ விட்டம் என்றபடியால் எங்களுக்கு இந்த கோணம் 90 பாகை என தரப்பட்டு காணலாம். உடனே நீங்க போடலாம் அது 90 பாகை. காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம். நாங்கள் ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியை வச்சுக்கொண்டு எங்களுக்கு 2 கோணம் தெரியும். 90 பாகை, இது 30 பாகை என தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு முக்கோணியின் அகக்கோணங்கள் 3 கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நாங்கள் இதை பார்க்கிறோம் 90 பாகை, இது 30 120. ஆகவே நாங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கு 60 பாகை. உடனே இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கோணம் ஒரே துண்ட கோணங்கள். அதாவது இந்த வில் அதாவது நான் இந்த வரைகிற இந்த வில் இந்த பரிதியில் எதிரமைக்கிற கோணம் எங்களுக்கு 60 பாகையாக இருக்கு. ஆகவே இதே வில் ஒரே துண்டத்தில அமைக்கப்படுற கோணம் தான் இது. ஆகவே இது 2 கோணங்களை நாங்க சொல்லுவோம்
ஒரே வட்ட துண்ட கோணங்கள் என்று சொல்லுவோம். ஒரே வட்ட துண்ட கோணங்கள். ஆகவே இது 60 பாகை என்னும் போது ஆகவே நாங்க போடலாம் எக்ஸும் 60 பாகை. காரணம் ஒரே வட்ட துண்ட கோணம். நாங்கள் இதுக்கு செய்முறையாக நாங்கள் படத்தில குறித்து காட்டிட்டமே தான் செய்யும். ஆகவே செங்கோணத்தை மார்க் பண்ணி இருக்கணும். 60 பாகை இந்த கோணத்தை மார்க் பண்ணி இருக்கணும். அடுத்தது நாங்கள் பாவிக்கலாம் எக்ஸ் சமன் 60 பாகை. காரணத்தை நீங்கள் பிரேக்கெட்டுக்கு போட்டு விடலாம். ஒரே வட்டத்துண்ட கோணம். காரணம் உண்மையில பாட் பண்ண பொறுத்த மாட்டில அவசியம் இல்லை. ஆனா நீங்கள் படிக்கிற போது வீட்டு எழுதுற போது நீங்க கட்டாயம் எழுதணும் ஒரே வட்டத்துண்ட கோணம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 10வது வினாவுக்கு வருவோம். இந்த 10வது வினா நாங்கள் பார்க்கிற போது இந்த மடக்கை log a in b சமன் c என்று தந்தது. பின்வரும் கூட்டுகளும் சரியான கூட்டின் கீழ் கோடுங்க. இந்த கூட்டுகள்ல சரியான கோடு ஏதோ அதன் கீழ் கோடுங்க சொல்லி. ஆகவே நாங்கள் ஒரு சுட்டிய மடக்க வடிவில் எழுதுறதும் மடக்கிய சுட்டி வடிவில் எழுதுறதும் மிக முக்கியமானது. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தா a இன்டு எண்ணாம் அடுக்கு சமன் b என்று இருந்தால் இதை நீங்கள் மடக்க வடிவில் எழுதுவோம். கட்டாயம் பாருங்கள். ஆகவே நான் உடனே போடுறேன் டாக்டர் போடுறேன். டாக்டர் போட்டுட்டு இந்த சுட்டியினையும் மடக்கையினையும் அடி மாறாது. முதல் அதை சரியா உண்டாவே வச்சிருக்கோம். அடி மாறாது. மற்றதை நீங்கள் பாத்தீங்கன்னா b என்ற மடக்க எண்ணாக இருக்கு. log a in b சமன் எண்ணாக இருக்கு. மற்றது மாறி வரது. ஆகவே அதாவது அடி a ஆகக்கூடிய b இன் மடக்க பிரமாணம் எண்ணாக இருக்கு. இதே போல நாங்கள் மடக்கிய சுட்டி வடிவில் எழுதுவோம் சொன்னா log x இந்த y சமன் ஒரு எண் என்று தரப்பட்டது. இதை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதணும் என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த எக்ஸ் என்ற அடி மாறாம இருக்கும். ஆகவே நாங்கள் உடனே போடலாம் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு சமன் y என்று வரும். ஆகவே எக்ஸின் எண்ணாம் அடுக்கு y ஆகும். அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம். log LG 1000 சமன் 3 என்று தந்தால் உங்களுக்கு தெரியும் அடி 10 இருக்கிற போதுதான் நாங்கள் LGயை பயன்படுத்துவோம். இல்லையென்றா நாங்கள் வேறு அடியாக இருந்தால் எல்ஓஜியை பயன்படுத்தலாம். ஆகவே LG 1000 சமன் 3 என்னும் போது நாங்கள் உடனே தெரியணும் எங்களுக்கு அடி 10. ஆகவே 10 3ஆம் அடுக்கு சமன் 1000 இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக இதுல பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு இந்த பேப்பர் கிளாஸ் நான் ஏற்கனவே கூறியது போல பாஸ் பேப்பர் 2020 பார்ட் 1 முடிஞ்ச உடனே நாங்கள் மாடல் பேப்பர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாடல் பேப்பர் செய்து முடிகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உடனடியாக அடுத்தாவது நாங்கள் செய்ய போறது பார்ட் 2 பேப்பர்களை ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் பார்ட் பேப்பர் நான் செகண்ட் பார்ட் பேப்பர் கொஞ்சம் சிலவா ஸ்டார்ட் பண்றதுக்குரிய காரணம் நீங்கள் இன்னும் தரம் 11 உள்ள பகுதிகள் பின் பகுதிகள் படிக்காதபடியா நாங்கள் இப்ப செகண்ட் பார்ட் செய்வது பொருத்தமல்ல. ஆகவே நாங்கள் இதை முடிச்சு கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் செகண்ட் பார்ட்டுகளுக்கு வருவோம். முழு பகுதி பேப்பரும் செய்து விடுவோம். எந்த ஒரு மாணவனுக்கும் 2016 இருந்து 2020 வரை உள்ள பேப்பர் முழுமையாக செய்ய தெரிந்தால் நாங்கள் இந்த ஓலவல் பரீட்சையில ஏ சித்திய இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். ரைட். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 11வது வினாவுக்கு வருவோம். இந்த 10வது வினாவின் விட நான் உங்களுக்கு சொல்ல இல்லை, விடைய பார்த்துக்கொண்டு 11வது வருவோம். log k இந்த b சமன் c என தரப்பட்டது. ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போல லொக்கிண்டையும் மடக்கைண்டையும் சுட்டியின்றையும் அடி ஏ ஆகத்தான் இருக்கும். ஆகவே இதுல நாங்கள் பார்க்க முதலாவதே கண்டுபிடிச்சிடலாம். இதுல அடி வந்து சி ஆக இருக்கு, இதுல பி ஆக இருக்கு, இதுல சி ஆக இருக்கு. ஆகவே இந்த 3 விடையும் பொருத்தமில்லை. ஆகவே நாங்க உடனே நேரடியாக போடலாம் ஏ இந்த சி சமன் பி ஆக இருக்கு. எங்களுக்கு தெரியும் மடக்கைண்டையும் சுட்டியின்றையும் அடி ஒன்றாகத்தான் இருக்கு. ஆகவே அதை வச்சுக்கொண்டே நான் முதலாவதாகவே உடைய செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. 2வது விட வர மற்றது எல்லாத்துக்கும் அடி வந்து வேற வேறையாக இருக்கு. ரைட். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 11வது வினா வருவோம். இந்த 11வது வினா வந்து அச்சரகணித பின்னம் என்ற பகுதி. இந்த அச்சரகணித பின்னங்கள் என்ற பகுதியில நாங்கள் பார்க்கிற போது இந்த 2 பின்னங்கள் பெருக்கப்பட்டது. இதை நீங்கள் பொது காரணிகளால 2 பின்னங்களையும் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது 3x பிரித்தல் y தர 5y வர்க்கம். உங்களுக்கு இந்த y வர்க்கத்துல வெட்டுறதுல சில வேளை மறந்துடுவீங்கள். அப்படி என்று நினைச்சா மட்டும் நீங்கள் y வர்க்கத்தை y தர y என்று போடுவோம். கீழ் 6x நாங்கள் நேரடியாக செய்யலாம்.
உங்களோட கவலையின பிள்ளைகளை தவிர்ப்பதற்குரிய நாங்கள் பார்த்தோம் இருந்தால் நான் வைதரவை அப்ப உங்களுக்கு தெரியும் வையம் கட் பண்ணுங்க. எக்ஸையும் நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கு. 3ஐயும் 6ஐயும் நாங்கள் சுருக்குவோம். ஓர் 3 3 ஈர் 3 6 ஆக இருக்கு. இப்ப நாங்கள் பெருக்கிற போது மீதியை நாங்கள் பெருக்கி விடுவோம். ஆகவே 5 வையால பெருக்கிற போது தொகுதியில 5 வை இருக்கு, பகுதியில 2 ஆக இருக்கு. ஆகவே இந்த பெருமானம் 5 வையின்கள் 2 ஆக காணப்படும். ஆகவே நாங்கள் பெருக்கல்ல பகுதியையும் தொகுதியையும் நாங்கள் சுருக்கிறோம். ஆகவே இந்த வையும் கட் பண்ணப்படுது. வை வர்க்கத்தில ஒரு வை தான் கட் பண்ணப்படுது. ஆகவே மிச்சம் ஒரு வை இருக்கு. 6ஐயும் 3ஐயும் நாங்கள் 3ஆல் வகுக்கிற போது 1 2 எக்ஸையும் நாங்கள் பிரிக்கக்கூடியதாக. ஆகவே மீதியாக எங்களுக்கு கிடைப்பது தொகுதி எண்ணில் 5 வையும் கீழே 2 இருக்கு. ஆகவே 5 வையின்கள் 2 பெறப்படும். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 12வது வினாவுக்குள்ள நாங்கள் செல்வோம். இந்த 12வது வினாவை நாங்கள் அவதானிக்கிற போது இது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல். இதன் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இதுல வகுப்பாய்வை 11 15 மேல் வகுப்பு எல்லை கீழ் வகுப்பு எல்லை கேட்டு மேல் வகுப்பு எல்லை கீழ் வகுப்பு எல்லை என்றால் எங்களுக்கு ஓலவருக்குள்ள இருக்கிறது 2 வகையான வகுப்பாய்டுகள். இதிலே ஒரு வகுப்பாய்ட தரப்பட்டிருக்கு இந்த 5 10 11 15 என்று தரப்பட்டு. இன்னொரு அட்டவணையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதுல நாங்கள் பார்ப்போம் வகுப்பாய்ட. இதே மாதிரியான இன்னொரு வகுப்பாய்ட நாங்கள் பார்த்தா இது எப்படி இருக்கு வேண்டாம் 5 10 அதாவது 5 10 10 15 15 20 20 அப்ப தொடராக இருக்கு. இது நாங்கள் 10ல முடியுது 10ல தொடங்கும், 15ல முடியுது 15ல தொடங்கும், 20ல முடியுது 20ல தொடங்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் தொடராக உள்ள வகுப்பாய்டு. ஆனா இதுல 10ல முடியுது எங்களுக்கு 11ல தொடங்கும். ஆகவே இடையில எங்களுக்கு இந்த மேல் எல்லைக்கும் அடுத்த வகுப்பாடு இந்த கீழ் எல்லைக்கும் ஒரு ஒன்று வித்தியாசம் இருக்கு. ஆகவே நாங்கள் பார்ப்போம் இந்த வகுப்பாயுடைய பொறுத்த மட்டில மேல் எல்லி என்றதும் வரப்பு என்றதும் ஒன்றாகத்தான் இருக்கு. வரப்பண்டு இல்லை, 2 ஒன்று. ஆனா இதுல நாங்கள் பார்க்கிற போது 15 அதாவது 15 11 15 என்ற வகுப்பாயுடைய மேல் வகுப்பு கேட்டு. அப்ப மேல் வகுப்பு என்னும் போது 11 15ல இருக்கிற இந்த 15 தான் வகுப்பாக இருக்கு. ஆகவே வகுப்பாக நாங்கள் 15 பயன்படுத்தும். வரைப்பு என்றா என்ன? வரைப்பு என்னும் போது நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா இந்த கீழ் வகுப்பு கேட்டிருக்கு. உண்மையில இந்த கீழ் வகுப்பு எப்படி காண்றது என்றால் இந்த கீழ் வகுப்பையும் அதுக்கு முன்னுக்குள்ள வகுப்பாயிட இந்த மேல் வகுப்பையும் கூட்டி 2ஆல பிரிக்க வர்றதுதான் கீழ் வரைப்பு என்று சொல்லுவாங்க. அதாவது கீழ் வகுப்பின் வரைப்பு என்று சொல்லுவோம். ஆகவே இதுல அதாவது 11 15ல இருக்கிற வகுப்பாயிட இந்த கீழ் வகுப்பு வந்து 15, அதுக்கு முன்னுக்குள்ள வகுப்பாயிட இந்த மேல் 10. ஆகவே 10ஐயும் 11ஐயும் கூட்டுறேன். 10 சாக 11 கீழ் 2, ஆகவே 21 கீழ் 2. இதுதான் நாங்கள் 10.5 என்று போடுறோம். இதை நாங்கள் போடுறது வரைப்பு என்று சொல்றோம். அந்த வரைப்பு எப்ப வருமெண்டா இது 10ல முடியுது 11ல ஸ்டார்ட் பண்ண தொடரட்ட வகுப்பாயிட. ஆகவே நாங்கள் 10.5. அப்ப இதை நாங்கள் இன்மையில காண வேண்டிய மெதட் இதுதான். இதை நாங்கள் இலகுவாக எப்படி காண்றோம்டா இந்த வரைப்பு என்னும் போது கீழெல்லையில இருந்து நீங்கள் இலகுவாக காணலாம் 0.5 கழிச்சு விடுங்க. ஆகவே 11ல இருந்து 0.5 நீங்க கழிக்கிற போது 10.5 இருக்கு. மேல் வரைப்பு என்னும் போது மேல் எல்லையோட 0.5 கூட்டி விட்டா சரி. மேல் எல்லையோட 0.5 கூட்டுறோம். அது நாங்கள் பாவிக்கிற ஷார்ட்கட் மெதட். உண்மையான மெதட் என்றா இது இந்த மேல் வரைப்பு என்று கேட்டா இது இந்த மேல் எல்லையையும் அடுத்த வகுப்பாயிட இந்த கீழ் எல்லையையும் கூட்டி 2ஆல பிரிக்க வர்றதுதான் இந்த 11 15 மேல் வரைப்பு. அப்ப 15 16 என்ன வரும் 31. 31 2ஆல பிரிக்கிற போது 15 பெறப்படும். ஏன்னா 15.5 வரும். 31 2ஆல பிரிக்கும். ஆகவே நாங்கள் இலகுவாக பார்க்கிறோம் மேலெல்லையோட 0.5 கூட்டி விடலாம். ஆனா இந்த கேள்விக்கு நாங்கள் இப்ப வருவோம். இந்த கேள்வியை நாங்கள் வைப்படும் போது 11 15 என்ற வகுப்பாயிடையின் மேல் வகுப்பு கேட்டது. ஆகவே மேல் வகுப்பு 15, கீழ் வகுப்பு 11. எங்களுக்கு மேல் வகுப்பு கேட்டபடியா 15 ஆகவே
கீழ் வரைப்பு கேட்டு கீழ் வகுப்பு வரைப்பு என்று கேட்டு ஆவே வரைப்பு என்று சொன்னா 11 இந்த தசமஞ்ச கழிச்சு விடுவோம் 10 தசமஞ்சாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். இந்த 13வது வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த 13வது வினாவை நாங்கள் பார்க்கிற போது இணைகரம் ஏபிசிடியில் ஏபி வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 12 சென்டிமீட்டர். இது 12 சென்டிமீட்டர். முக்கோணி பிசிடியின் பரப்பளவு, அதாவது முக்கோணி பிசிடி என்ற பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கமும் ஆகும். எங்களுக்கு கேட்டிருக்கு ஏபி என்ற நீளத்தை காண சொல்லி. ஏபி என்ற நீளம், அதாவது ஏபி கேட்டிருக்கு எங்களுக்கு. அதாவது திரும்பவும் நான் வாசிக்கிறேன். அதாவது இணைகரம் ஏபிசிடியில் ஏபி வந்து 12 தான். முக்கோணி பிசிடி என்ற பரப்பு, அதாவது முக்கோணி இந்த பிசிடி என்ற பரப்பு எங்களுக்கு தந்திருக்கு 48 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றா ஏபி என்ற நிலம். இந்த முக்கோணி இந்த பரப்பளவுக்குரிய சூத்திரத்தை எழுதுவோம். ஆகவே நாங்கள் பார்ப்போம். முக்கோணி இந்த பரப்பளவு அரை தர அடி. அடி வந்து இது 12 என்னும் போது இது 12 சென்டிமீட்டர். காரணம் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். அரை தர அடி 12. தர செங்குத்தியரம் எங்களுக்கு தெரியாது ஏபி. அது சமன் எங்களுக்கு தந்திருக்கு 48 சென்டிமீட்டர் வர்க்கம். என்னென்று பார்த்திருக்கிறேன். இந்த முக்கோணியை நான் இருக்கிறேன். முக்கோணி பிசிடி இந்த பரப்பளவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த முக்கோணி பிசிடி பரப்புக்குரிய சூத்திரம் அரை தர அடி தர செங்குத்தியரம். அரை தர அடி டிசி. அப்ப டிசி எப்படி வரும்? ஏபி 12 என்னும் போது டிசி 12. காரணம் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கு. செங்குத்தியரம் என்னும் போது இந்த உச்சியில இருக்கிற செங்குத்தியரம், அதாவது சமாந்திர கோடுகளுக்கு இடையில செங்குத்தியரம் மாறாது. அது இந்த உச்சி பியில இருந்து டிசிக்குரிய செங்குத்து தூரம் என்பது இந்த ஏபி ஆகவே இருக்கு. நீங்கள் தேவை என்றால் இதை நீங்கள் நீட்டி போட்டும் பார்க்கலாம். இதுதான் செங்குத்தியரம். அப்ப சமாந்திர கோட்டுக்கு இடையில உள்ள செங்குத்து தூரம் மாறாது. ஏபியும் இதுவும் சமன் தான். ஆவே நான் ஏபி என்று போகிறேன். சமன் 48. இதை 2ஆல வகுக்கிற போது 6. ஆவே ஏபியை நாங்கள் காண்கின்ற போது ஏபி சமன் 48 வகுத்தல் 6. ஆவே 48 6ஆல வகுக்கிற போது எங்களுக்கு கிடைப்பது 8 சென்டிமீட்டர். ஆவே இந்த ஏபி இந்த நீளம் எங்களுக்கு 8 சென்டிமீட்டராக இருக்கு. முக்கோணி இந்த பரப்பளவுக்குரிய சூத்திரத்தை பாவிச்சு இலகுவாக காணக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 14வது வினாவுக்கு வருவோம். 14வது வினா வந்து உங்களுக்கு அளவிட படத்தில் இருந்து ஒரு வினா. அதாவது கிரேட் 10ல படிச்சிருக்கீங்க. அளவிட படம். ஒரு சமதள தரையில் உள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபியாக இருக்கும். அதே வேளை பீக்கம கியூ உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சமதள தரை மீது இருக்கும் இரு புள்ளிகளாகும். கியூவில் இருந்து பார்க்கும் போது கம்பம் ஏபியின் உச்சி பி ஆனது 70 பாகை ஏற்ற கோணத்தில தெரிகிறது. பியிலிருந்து பார்க்கும் போது புள்ளி பி 50 பாகை இறக்க கோணத்தில தெரிகின்றது. இத்தகவல்களை உருவில் வகை குறிக்க சொல்லி. அப்ப நாங்கள் முதல்ல பார்ப்போம். எப்பவும் ஏற்ற கோணம் இறக்க கோணம் பார்ட் 1ல் ஒரு கேள்வி. கண்மட்டம் கிடைமட்டமாக இருக்கும். கிடைமட்டத்துக்கு மேலே இருக்கிற கோணம் ஏற்ற கோணம். இப்ப நாங்கள் பார்ப்போம். இது ஒரு நாங்கள் இப்ப சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம். இது தரையில இருக்கிற ஒரு இடம். இதுல ஒரு சாதாரணமா ஒரு விமானம் ஒன்று போகும். இந்த விமானத்தை இதுல இருக்கிறவர் ஒருவர் பார்க்கிறார் என்று சொன்னா இவற்றை ஆளின் உயரத்தை நாங்கள் கருத்தில கொண்டால் மட்டும் ஆளின் உயரத்தை கருத்தில கொண்டால் பெரும்பாலான கணக்கல்ல மனிதன் உயரத்தை புறக்கணிக்க சொல்லி வரும். நாங்கள் ஆளின் உயரத்தை கருத்தில கொண்டு வரைஞ்சு பார்த்தா இது கண்மட்டம். இந்த கண்மட்டத்துக்கு மேலே இருக்கிற கோணம், இந்த கோணத்தை நாங்க சொல்லுவோம் ஏற்ற கோணம். ஏற்ற கோணம். அதே போல நாங்கள் அடுத்தது பார்க்கிறோம். இந்த விமானத்தில இருக்கிறவர் எங்களை பார்க்கிறார் என்று சொன்னா அவற்றை பார்வையில அவற்றை கிடைமட்டத்தை நாங்கள் பார்ப்போம். விமானியின் உயரத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற போது கிடைமட்டம். கிடைமட்டத்தில இருந்து அவர் இவரை பார்க்கிறார். அந்த கோணம் இது இறக்க கோணமாக இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இறக்க. ஆவே இவர் விமானியை பார்க்கிறார், விமானி இவரை பார்க்கிறார் என்று சொன்னார். இவற்றை ஏற்ற கோணமும் விமானியின் இறக்க கோணமும் சமனாக காணப்படும்.
காரணம் என்னன்னு சொன்னா கிடையும் கிடையும் சமாந்தரம் ஒன்றுவிட்ட கோணங்களாக இருக்கு. இது சட்வடிவில் இருக்கிறபடியா ஒன்றுவிட்ட கோணம். அப்ப கண்மட்டம் கிடைமட்டம் கிடைமட்டத்துக்கு மேலே இருக்கிற கோணம் எல்லாம் ஈட்ட கோணமாக இருக்கு. கண்மட்டம் கிடைமட்டம் கிடைமட்டத்துக்கு கீழே இருக்கிற கோணம் எல்லாம் இறக்க கோணங்களாக இருக்கு. ஆகவே இந்த கணக்கு நாங்கள் பார்க்கிற போது கியூவில் இருந்து பார்க்கும் போது ஏபியின் உச்சி பியின் ஏற்ற கோணம் 70 பாகை. அப்ப கியூவில இருந்து பார்க்கிறோம் ஏபியின் உச்சியின் ஏற்ற கோணம் அடிமட்டத்தால் இணைக்கிறீர்கள். ஆகவே இந்த கோணத்தை நாங்க உடனே அடிமட்டத்தை பயன்படுத்தி இதை இணைப்போம். இதை இணைச்சிங்களை கியூவில இருந்து நாங்கள் இந்த பியின் ஏற்ற கோணத்தை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இது 70 பாகை. ரைட். ஆகவே நாங்கள் இதை வரைவோம். இந்த கோணத்தை நாங்கள் பார்த்தோம்னா மார்க் பண்ணிடுவோம். இது 70 பாகையாக இருக்கு. ரைட். அப்ப இந்த கோணம் எங்களுக்கு 70 பாகை. கியூவில இந்த பியின் ஏற்ற கோணம் 70 பாகை. அதே போல பியின் இறக்க கோணம், அதாவது பியில் இருந்து பார்க்கும் போது பியின் இறக்க கோணம் என்னும் போது நாங்கள் அடிமட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம், இதுல வைப்போம். ஒரு கிடைக்கோடை நாங்கள் முதல்ல வரைய வேண்டும். அப்ப கிடைக்கோடு ஒன்று வரைகிறோம். இது கிடைக்கோடு. இதுல இருந்து நாங்கள் பார்க்கிற போது இந்த பி என்ற இறக்க கோணத்துக்கு வருவோம். பி. ஆகவே இந்த பியையும் பியையும் நாங்கள் இணைப்போம். இணைக்கிற போது இந்த புள்ளி பியை நாங்கள் இறக்க கோணத்தை காணலாம். இதை நீங்கள் சரியாக இணைச்சு. ஆகவே இந்த கோணம் இதுதான், இந்த கோணம் இறக்க கோணமாக இருக்கு. அப்ப புள்ளி பியில் இருந்து பார்க்கும் போது பியின் இறக்க கோணம் 50 பாகை. உடனே நீங்கள் இதை மார்க் பண்ணி விட வேண்டும். 50 பாகை. அப்ப பாருங்க, சமதள தரையில் உள்ள ஒரு நிலக்குத்து கம்பம் ஏபியாக இருக்கும். அதே வேளை பி, கியூ ஆகியன உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சமதரை மீது இருக்கும் இரு புள்ளிகளாகும். கியூவில் இருந்து பார்க்கும் போது ஏபி என் உச்சி பியின் ஏற்ற கோணம் 70 பாகை கோணத்தில் தெரிகின்றது. பியில் இருந்து பார்க்கும் போது புள்ளி பி 50 பாகை இறக்க கோணத்தில் தெரிகின்றது. இத்தகவலை உருவில் குறித்து காட்ட வேண்டாம், மிக அழகாக நீங்க குறித்து காட்டலாம். ஆகவே பென்சிலால குறித்து காட்டிவிட்டீங்கன்னா சரி. 15வது வினாவுக்கு வருவோம். இந்த 15வது வினாவை நாங்கள் பார்க்கிற போது முதல் உறுப்பு 6ஆகவும் 2ஆம் உறுப்பு மரபெண் 2ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விதியை 3ஆம் உறுப்பை காண தெரியும். உடனே நீங்கள் காண வேண்டியது பொது விகிதத்தை காணவும். ஆர் சமன் காணவும். 2ஆம் உறுப்பை 1ஆம் உறுப்பால பிரியுங்க. ஆகவே மரபெண் 6ஆல பிரிக்கிற 6 என்ற பிரமாணம் மறை 2. ஆகவே பொது விகிதம் என்னும் போது 1ஆம் உறுப்பு அல்லாத ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முன்னைய உறுப்பை வகுக்கும் போது பெறப்படுவதுதான் பொது விகிதம். ஆகவே மரபெண் 6ஆல பிரிக்கிற போது எங்களுக்கு பொது விகிதம் மறை 2ஆக இருக்கு. இப்ப 3ஆம் உறுப்பு கேட்டால் நீங்க என்ன செய்ய வேணும்? 1ஆம் உறுப்பை பொது விகிதத்தால பெருக்கிற போது 2ஆம் உறுப்பு பெறப்படும். 2ஆம் உறுப்பை பொது விகிதத்தால பெருக்கிற போது 3ஆம் உறுப்பு பெறப்படும். ஆகவே 3ஆம் உறுப்பு மரபெண் நாங்கள் மர 2ஆல பெருக்குவோம். ஆகவே 3ஆம் உறுப்பு மரதர மர நேர் 24ஆக இருக்கு. ஆகவே பொது விகிதத்தை நாங்கள் காண்கிறோம். பொது விகிதத்தை கண்டுட்டு 2ஆம் உறுப்பை பொது விகிதத்தால பெருக்கிற போது எங்களுக்கு 3ஆம் உறுப்பு கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த வினா பத்திரத்தின் முதல் 15 வினாக்களையும் நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுக்குரிய வினாக்கள் நாளைய தினம் உங்களுக்கு 2 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த வினாப்பத்திரம் ஏ பகுதி தொடர்ச்சியாக செய்து முடிச்சிருக்கிறோம். ஆகவே நீங்கள் நேரடியாக சூமுடாக நீலாம் பொருத்தமாக இருக்கும். அப்படி இல்லையென்றா நீங்கள் சன் மேத்ஸ் என்ற யூடியூப் தளத்துக்கு போங்க. சன் மேத்ஸ் யூடியூப் தளத்தில நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அல்லது சன் மேத்ஸ் அல்லது சந்திரன் இருக்கு. இந்த 2 பேஸ்புக்கையும் யூடியூப் தளத்தையும் பாருங்க. இதனூடாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இதுல சூமில வர முடியாதவர்கள் அல்லது திருப்பி நீங்க படிக்கணும் என்று சொன்னா அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கு.
இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வர வீடியோ வரும். 6 to 11 கணித பாடத்தின் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டும் வரும். இதோட நீங்கள் உங்களோட வினா பத்திரங்களை பெறணும் சொன்னா டெலிகிராமில் இருக்கிற லிங்கூடாக இணைஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் இன்றைய தினம் 2020ஆம் ஆண்டின் முதல் 15 பகுதியில முதல் 15 வினாக்களையும் விரிவான விளக்கத்தோட பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் நாளைய தினம் 2 தொடக்கம் 3 இந்த பகுதியில பார்ப்போம்.